ஐபிஎல் 2026 டீம்ஸோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டீம் சிஎஸ்கே. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் வந்து ரொம்பவே சுமாராக தாங்க இருந்துச்சு. சுமார் கூட சொல்ல முடியாது, ரொம்பவே ஒரு மோசமான சீசனாக அமைஞ்சது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே மறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சீசனாகவே அது இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிளேயில் சுத்தமாக ரன்னே இல்லை, சிக்ஸஸே வரல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஒரு பிளானே இல்லாத மாதிரி விளையாட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதையெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னு தான் இந்த டைம் ஆக்ஷனுக்குள்ளே போனாங்க. இந்த டைம் ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் இவங்க ரெண்டு பேருமே 14.2 அப்படின்னு சொல்லிட்டு க்ரோர்ஸில் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேத்யூ ஷாட்டு, ராகுல் சேகர், ஷேயஸ் கோபால், ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு பிளேயர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு டீமாக தான் தெரியுது. டீமோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து பேட்டிங் தாங்க அவங்க டீமுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, ஓப்பனிங் வந்து யார் ஆட போகிறாங்க, ருத்ராஜ் ஆட போகிறாரு, அவர் கூட வந்து இன்னொருத்தர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டுமே விடையுமே வந்து கிடைச்சிருச்சு. சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் தான் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்க. அது வந்து ருத்ராஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டவுனாக வந்து ஆயுஷ் மித்ரா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் மன்னன் சிவம் தூபே இருக்கார். அடுத்த பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிரேவிஸ் இருக்கார். இது போக கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டிங் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் டீமாக தான் இது தெரியுது. அடுத்ததான் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங் தாங்க. பவுலிங் வந்து சுமாரான ஒரு பவுலிங் டீமாக தான் தெரியுது. நேத்தன் எல்லிஸை எடுத்துருந்தாங்க. அவர் இன்ஜுரி காரணமாக வந்து அவர் மறுபடியும் வந்து அவங்க ஊருக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பத்திரனாவை மிஸ் பண்ணிட்டாங்க, சாம் கரனை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முஸ்தபிஸ் ரஹ்மான் இல்லை, ஜடேஜா இல்லை. ஸோ இவங்க எல்லாமே வந்து மிஸ் பண்ண பவுலர்ஸ் ஆகிருக்காங்க. யாரெல்லாம் டீமுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலீல் அகமது இருக்காது, அன்ஷுல் கம்போஜ் இருக்காங்க, ஷேயஸ் கோபால் இருக்காங்க, அதுக்கப்புறம் ராகுல் செகர் இருக்காது, நூர் அகமது இருக்காரு, கிலா ஹுசேன், மேட் ஹென்ரி அண்ட் ஜேமே ஓவர்டன். ஸோ இவங்க தாங்க பவுலிங் டீமு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மேட் ஹென்ரி மட்டும் கொஞ்சம் டீசெண்டான ஒரு பவுலர். லாஸ்ட்டாக வந்து நியூசிலாந்துக்கு T20 வேர்ல்ட் கப்பில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். அவர் ஒருத்தவரை மட்டுமே நம்பி ஒரு பவுலிங் டீமே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வீக்கான ஒரு டீமாக தான் பார்க்கப்படுது. ஓவரால் பார்க்கும்போது வந்து மறுபடியும் வந்து பேட்டிங் மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி தான் தோணுது. பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் சீசன் மாதிரி இல்லாமல் இந்த சீசனில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், அவங்க எந்த மாதிரி ஐடியாலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.